சொன்னாங்க. எல்லாரும் சொல்லிச்சு நம்ம எம்பி ஆகினா பிறகு அவர் போயிடுவார் அப்படின்ட்டு. அப்படி தேவையில்லை எனக்கு. நான் எப்போவுமே யாழ்ப்பாணத்தில் இருப்பேன். சாகும் வரைக்கும் எனக்கு போட்டு அந்த 27,000 போட்டுக்காண்டி நான் 6 லட்சம் மக்களுக்காக வேலை செய்வேன். இன்றைய காலம் ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஒரு மல்லாவத்தில் நினைக்கிறேன். மல்லாவத்தில் ஒரு இஷ்யூ ஒன்று நடந்தது. ஸோ அந்த இஷ்யூ போய் பார்த்துருக்குறேன். நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ திருப்பி பரணிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நினைக்கிறேன் 13-12ஆம் தேதியில் திருப்பியும் ஒரு மழை ஒன்று வருமண்ட மாதிரி ஒரு கதை ஒன்று அடிபடுது. ஸோ நாங்கள் அதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்குறது ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதால் தான் நான் இந்த டெம்பரரியாக வந்து இந்த குடுக்கல் வாங்கல்கள் மற்றது மக்களுக்குரிய சேவைகளை கொடுக்குறது நிப்பாட்டி. நான் என்னென்றால் இப்போ சும்மா வேண்டி காருக்குள்ளே கொண்டே கொடுத்துட்டு லட்சக்கணக்காக காசை வேண்டி கொண்டு அதில் காருக்குள்ள 4-5 பொதிகளை கொண்டே கொடுத்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அப்படி இல்லாமல் எங்களோட கட்டமைப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச கட்டமைப்பு ஏதாண்டு கட்டமைப்பில் இருந்த ஒரு கொஞ்சம் பேரோட அவையை வச்சு அவைய பொருளாளர் செயலாளராக வச்சு மற்றது நம்பிக்கையான ஆக்களை கொஞ்சம் பேரை வச்சு ஒரு சின்ன கட்டமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒஃபிஷியலாக அது இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை நான் போடுறேன். இப்போ இந்த பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் நான் போட மாட்டேன். ஸோ அதுக்கு வர காசில் 15-20 பேர் அந்த டீமில் இருக்க தெரியும் அந்த காசு எப்படி செலவுபடின்னு சொல்லி. அப்போ ஈஸி வேலை தனியாக ஒரு ஆளால் கஷ்டம் அப்படி ஒரு பெரிய ஒரு இதோண்ட செய்கிறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ நாளும் ஓடி செய்தோன்றது நான். பட் தொடர்ந்து மீனால் இயலாமல் இருக்குது. எனக்கு எல்லாட்ட கோடுகளும் காய்ச்சும் எல்லாமே இருக்குது. அப்போ திருப்பி மழை துளி விழுது. நான் பார்க்குறேன்னு சொன்னால் அப்படி ஒரு கட்டமைப்பு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பொருளாதார கட்டமைப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு கட்டமைப்பு ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு பார்க்குறேன். விரைவில் நான் என்னோட 1 or 2 டேஸில் வந்து நான் பேங்க்கில் என்னோட இதை ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இன்டென்டிவ் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி எனக்கு இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு தெரியும், நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் செய்திருக்கிறேன். ஸோ நான் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் செய்கிறது நீங்கள் குறைச்சிங்களா. அதாவது ஆக்களுக்கு காசு அனுப்புறது நீங்கள் தனியாக வேறு யாருக்கும் அனுப்பலாம். எனக்கு அனுப்புகிற ஆசை எந்த சொந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதையும் சரி, அல்லது வந்து வேறு ஆக்கள்கிட்ட சொந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் போய் காரை திறந்து வச்சுட்டு கொஞ்சத்தை கொடுத்துட்டு ரைட் முடிஞ்சு என்று இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு கொடுக்குறோம். இன்றைக்குள்ள எங்களுக்கு தெரியாது. இப்போ அதுக்கு நீங்கள் தர காசில் நீங்கள் ஒரு 5 லட்சம் போட்டால் நான் அதில் 1 லட்சம் ரூபாய்க்கு சாமான வேண்டி அரிசியை கூட கட்டினா, அரிசி பருப்பு மாவெல்லாம் கூட கட்டினா பெரிய பாசல் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியுமே மாற்றலாம் நான் நினைச்சவங்கள. ஸோ நான் அதில் இப்போ டெம்பரரியாக நிப்பாட்டி இருக்கிறேன். நாளைக்கு மீட்டிங் ஒன்று போடுறோம். பின்னேரம் போட்டு எடுத்து அதில் தலைவர் பொருளாதார செயலாளர் அதில் ஃபாரினில் இருக்கிற ஆக்களையும் நான் எங்களோட கட்சிக்குள்ளே உள்வாங்கிறதா இருக்கிறேன். முக்கியமாக எங்களோட இவ்வளோ காலம் என்னோட தோல் 2 லட்சம் எங்களோட பேட்ச்மேட்ஸ் எல்லாரையும் அதோட அண்ணன்மாருக்கான பேர் இங்கேருந்து கட்டமைப்பில் இருந்து போய் அங்கே ஃபாரினில் இருக்கிறார்கள் எல்லாரையும் இணைச்சி தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம். அதில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ண விருப்பம் பண்ணால் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஜூம் கோலில் ஜாயின் பண்ண உங்களோட இதில் இருந்து Dr. Arjuna @gmail.com DR for rabbit, D for dog, DR A for apple, R for again rabbit, DR AR JUNAA Dr. Arjuna. அதில் நான் ஃபேஸ்புக் லைன் போட்டிருக்கேன். @gmail.com-க்கு உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட இந்த கண்ட்ரியையும் உங்களோட பேரையும் மட்டும் டெம்பரரியாக காணும். எனக்கு நான் அப்புறம் கூகுள் ஷீட் ஒன்றை க்ரியேட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் அது ஒருக்கா அனுப்புங்க. அதை அனுப்பினீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கூகுள் லிங்கை ஷேர் பண்ணுவேன். உங்களோட டீட்டெயில் ஒரு சிவியோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் என்னோட அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். நான் முக்கியமாக அந்த மத்திய ஊழல்னு சொல்லுவேன். அப்படியான ஒன்றை வந்து ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்பிக்கையான ஆக்களை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மெம்பர்ஷிப் எல்லாம் எடுப்போம். விரைவில் அந்த வேலையை செய்வேன். அப்போ அந்த காசுக்கு வந்து அந்த காசை நான் அடிக்கிறேன்னா, இந்த ஷர்ட் அதில் வேண்டி போட்டுருக்கேன்னா, இந்த பெட்ரோல் அந்த காசில் அடிக்கிறேன்னா, அந்த காசில் கொண்டு போகிறேன்னான்றதுக்கு டவுட் வராது. என்னென்னா அந்த தாராக்கள் வந்து இது வர்றதில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் கேட்குறதுக்கு ஹாசன் அப்படி ஒரு கேள்வியும் பெறக்கூடாதுக்காண்டி விரைவில் அந்த வேலையை நடக்கும். இப்போ கூட நான் ஒரு முக்கியமான வேலையை வந்து போய் கொண்டிருக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சம்பந்தமான டீட்டெயிலான லைவில் தரேன். அது வரைக்கும் ஒரு கொஞ்சம் டைம் தாங்கும். பட் இப்போ மழை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுது. பட் நான் நினைக்கல அவ்வளோ பெரிய முந்திருந்த மாதிரியே வருமானு. ஆனால் சொல்லி கொண்டிருக்கணும் 12-13ஆம் தேதி திருப்பி ஒரு புயல் ஒன்று வரலாம் என்ற ஒரு எதிர்கூறல் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னம் நான் அந்த கட்டமைப்பை நிறுவி அதில் நம்பிக்கையான ஆக்களோட ஃபோன் நம்பரை உங்களுக்கு தரலாம். ஸோ அவையோட நீங்கள் எடுத்து கண்டாக்ட் பண்ணி அவையும் எனக்கு மெசேஜில் பாஸ் பண்ணிடலாம். அப்போ அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுவரை ஹாலவும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு தானே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன்.